செகண்ட் அடுத்தது போர்டு இல்ல பேக்ரவுண்ட் கொடுத்துறேன் எனக்கு 75 எனக்கு வந்து தம்பி இது என்ன மீனுப்பா? அரோனாவா? என்ன ரேட்டு? 800 800 சிங்கிள் பீஸா? இது என்ன சில்வர் கலரா? நீ எடுத்து முஸ்தபா சொல்லுங்க. old lineage is old நீ எடிட் பண்ணிப்பீங்களா? மீனா அண்ணா இந்த மீன் என்ன? கம்பா வெரைட்டிஸ். இந்த தொட்டில நீங்க பாக்குறது எல்லாமே வந்து கம்பாஸ். இந்த லைன் ஃபுல்லாவே வேணா? எல்லாமே வந்து கம்பாஸ் வெரைட்டி. சோ ஓகேண்ணா. இதுனா? இது எல்லாமே சூப்பர் ரெட் டிராகன். இதானா? இந்த தொட்டில நீங்க அடுத்து பார்க்க போறது எல்லாமே அதுதான். ஃபுல்லாவே சூப்பர் ரெட் டிராகனா? சூப்பர் ரெட் டிராகன். சூப்பர் ரெட் டிராகன். SRD ன்னு சொல்லுவாங்க. SRDங்களா இது ஃபுல்லாவே? பிரைசிங் வந்து கடைக்கு வந்து நீங்க இது பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் நம்பர் கடை இதுவெல்லாம் கொடுத்துறேன் அட்ரஸ் எல்லாம். ஃப்ளோரான் வந்து 500 ரூபாயில இருந்து இருக்கு. 500 ரூபாயில ஸ்டார்டிங் வந்து 500 ரூபாய். 500 ரூபாயில இருந்து இருக்கு. 500 அதாவது வந்து அந்த சைஸை பொறுத்து. சைஸ்ங்க கிடையாது, குவாலிட்டியை பொறுத்து. குவாலிட்டியை பொறுத்து. இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீடிங் மெட்டீரியல். இந்த டேங்க், இந்த பக்கத்து டேங்க். ஏன்னா இப்போ மார்ச் மாதம் தான் வந்து ஃப்ளோரானோட ப்ரீடிங் சீசன் வந்து இந்தியாவில் நல்லா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்காண்டி இப்போ வந்து நிறைய ஹாபியர்ஸ் எல்லாம் அந்த மே மாதம்லாம் ப்ரீட் பண்ணுவாங்க லீவ் டைம். ஸோ அதனால் இப்போ பேரண்ட் ஸ்டாக்காக எடுத்து வச்சுருக்கோம். இது ஃபுல்லாகவே பேரண்ட்ஸானா? பேரண்ட் ஸ்டாக் தான். ஆமாம், ப்ரூடர் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இது என்ன வெரைட்டினா? அது SRD சொல்கிறீங்களா? இது எல்லாமே SRD தான். அப்போ ஃபுல்லாகவே SRDங்களா? ஏன்னா SRD ப்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அண்ணா இதெல்லாம் என்ன மீனுனா? இதெல்லாம் மேலே நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஃப்ளோரானோட குட்டிங்க. ஃப்ளோரான் குட்டியாண்ணா? ஆமாம், ஃப்ளோரான். இதெல்லாம் கூட கலர் அது மாதிரி வந்துடும் இல்லைண்ணா? வந்துடும். இப்போ இதே பாருங்க, சின்னதுலேயே நல்ல ஹெட்டோட இருக்கு. ஹெட் இருக்கு, ஆனால் அந்த கலர்லாம் வந்துடும் இல்லைண்ணா? போக போக தான் வரும். அது வந்து கோல்டன் பேஸ் ஜிபின்னு சொல்லுவாங்க. பிறந்தோடனே கோல்டன் கலர்ல இருக்காது, நார்மலா வரும். பிளாக் கலர் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் கோல்டன் கலர் ஆகும். இந்த மீன்லானா? இதுவும் அதே தான், பேரண்ட் ஸ்டாக் மேல பார்த்த மாதிரி இங்க வருது. இதுவும் சூப்பர் ரெட் டிராகன் தான். இதுவும் சூப்பர் ரெட் டிராகன் தான்.
இந்த ஃப்ளோரானோட ஸ்பெஷாலிட்டி இதான், நம்ம கை காட்டினா அது வந்து நம்மளை ஃபாலோ பண்ணும். வந்து எப்படி டாக் நம்மளை வந்து வளர்க்குற டாக் குர்ட்டாக வருமோ அதே மாதிரி இதுவும் நல்லா பழகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்து மீன் தொட்டிலேருந்து ஒரு 5 அடிக்கிட்டே கை காட்டினாலே அதை கை ஃபாலோ பண்ணும். இந்த மீன் மட்டும் தான் இல்லைண்ணா? இந்த மீன் மட்டும் தான் அப்படி அரோனாவுக்கு வந்து ஃபீடிங் காண்டி வந்து இந்த ஃபிஷ் வாங்கி வச்சிருக்கோம். இது அரோனா ஃபீடிங் ஆனா இந்த இது அரோனா ஃபீடிங் ஆனா இந்த இது அரோனா ஃப்ளோரானு ரெண்டுத்துக்குமே ஃப்ளோரான் அரோனாவுக்கு ஃபீடிங். பெரேனா அது மாதிரி வந்து மாமிச உண்ணிகளுக்காண்டி உள்ள இது ஃபீடர் ஃபிஷ். ஃபுட்டெல்லாம் எந்தெந்த மீனுக்கு போடலாம்னா? இந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிங் பெல்லட், தண்ணிக்குள்ளே போட்டோன்னே உள்ளே மூழ்கிடும், அந்த மாதிரி மிதக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டோஸா இந்த மாதிரி சிக்லிட்ஸ் வெரைட்டிக்கான வந்து ஃபீட். முக்கியமாக சிக்லிட்ஸ்லேயே வந்து ஹெர்பியோரஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது தாவர உண்ணி, அந்த மாதிரி மீன்களுக்கான ஃபுட்டு இது. ஸ்டிங்ரே அப்படின்னு ஒன்று இருக்கும், ஸ்டிங்ரே, அப்புறம் கிராப் வெரைட்டிஸு, இந்த வெரைட்டிக்கான வந்து ஃபீடு வந்து இது. இது வந்து டர்ட்டில் ஃபீடு, ஆமை ஃபீடு. ஆமை ஃபீடானா? மேலே உள்ளது அங்கே ஃபீட்லாம் பார்க்குறது வந்து ஒக்கிகோ அப்படின்ற அந்த கிரீன் கலர் பாக்கெட்டானா? கிரீன் கலர் வந்து ஹெட்டுக்காண்டி, ஹெட்டு காட்டிங்களா? ஃப்ளோரான் ஹெட் நல்லா பெருசாக வளரணும் அப்படின்றது. அது பக்கத்துலேயே வந்து ரெட் கலர் ஃபீடு. ஆமாண்ணா. அதுனா அது வந்து பார்த்தீங்கன்னா கலரேஷன் காண்டி, கலருக்கா கோசம். இந்த இது பிளாக்னா? பிளாக் வந்து அந்த பேட்டர்ன்ஸ் நல்லா வருது. இந்த கீழே இருக்கிற டப்பாலானா? டப்பாலாம் வந்து இந்த சிக்லிட்ஸ் வந்து அங்கே சொல்லியிருந்தோம்ல ஹெர்பியோரஸ். ஆமாம், ஃபர்ஸ்ட் அதே மாதிரி வந்து இந்த ஃபீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி சிக்லிட்ஸ் இருக்கும், ஒரு 2 இன்ச் ஃபிஷ் இருக்கும். 2 இன்ச் வளரக்கூடிய சிக்லிட்ஸுக்கான ஃபுட்டு. இந்த சின்ன சின்ன டப்பாலானா? சின்ன சின்ன இது வந்து சீசன் என்ன ஃபுட்டு பேர். அது தாய்லாண்ட்லேருந்து இம்போர்ட் ஆன ஃபுட்டு. இது இந்த கிரீன் கலர் டப்பால தானே? கிரீன் கலர் டப்பா. அது தாய்லாண்ட்லேருந்து இம்போர்ட் ஆன ஃபுட்டு. இது இந்த கிரீன் கலர் டப்பால தானே? கிரீன் கலர் டப்பா. அது பக்கத்தில் உள்ள டப்பா வந்து ப்ரீடிங் காண்டி. இது இதானா? ஆமாம், அதை அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த டப்பா வந்து ப்ரீடர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேரண்ட்ஸ் செட் பண்ணி ப்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபுட்டு ஒரு 20 நாள் போட்டிங்க அப்படின்னா ஹேச்சிங் நல்லாயிருக்கும், மீன் நல்லா எக்கு நல்லா இருக்கும். தச்சுரா தம்பி உன்னை தம்பி சிரிப்பே அழகு. அதனால நான் இங்கே நின்று அங்கே போட்டாட்டு